ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். என்ன சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வரேன்னு பார்க்காதீங்க. எனக்கு 1 வீக்காக கொஞ்சம் ஃபீவருக்காக ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது க்யூர் ஆகலைன்னு சொல்லி திருப்பி இன்ஜெக்ஷனாக ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன். நான் ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய வேலைகளை நான் எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி விலாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். ஹவுஸ் ஒய்ஃபுங்கும்போது நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் நமக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும் வீட்டில். நார்மலான இந்த வேலைகளை நம்ம முடிக்கும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க, ஹஸ்பண்டாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க கம்ஃபர்டபுளாக வீட்டில் ஃபீல் பண்ண முடியும். அதனால் நம்ம ஷெட்யூலில் இருக்கிற ஒரு சில வேலைகளை, அன்னால் உள்ள வேலைகளை கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். எந்த அளவுக்கு வீட்டு வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்தோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டும் தேவை. ஸோ நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இடையிடையே கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இப்போ க்யூர் ஆகிட்டேன், சூப்பராக இருக்கேன். ஃபீவருக்காக இன்ஜெக்ஷன் மூலமாக நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் காலையில் 10 மணிக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன், நைட்டு 10 மணிக்கு அதே மாதிரி போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ காலையில் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டு தான் இந்த தொடர்ந்து வேலைகளை செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமை க்ளீன் பண்ணியிருந்தேன். நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் நீட்டாகவோ க்ளீனாகவோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பெட்டை நீட்டாக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃபீவர் டைமில் நான் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகுறதுமே பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதனாலையுமே நான் டெய்லி இப்போது பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணி அதை க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரூமை நீட்டாகியிருக்கேன். கூடவே விண்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுறேன். கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக அதே மாதிரி இருக்கிற லாண்ட்ரிக்கு போடுற துணிகளையுமே வெளியில் எடுத்துடுதேன். சைட் பை சைடாக அதுவும் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக இதே மாதிரி கிட்ஸ் ரூம்லையும் கொஞ்சம் பெட்ஷீட்லாம் நீட்டாக்கி விட்டுட்டு விண்டோவையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுறேன். ரோடு சைடு வீடுங்கிறதுனால நிறையவே டஸ்ட் ஆகும் எங்கள் வீடு. அதனால கொஞ்சம் நேரம் தான் நான் விண்டோவை ஓப்பன் பண்ணி வைப்பேன், பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த ரூமையும் லைட்டாக நீட்டாக்கி ஃப்ரெஷ் ஆக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லாண்ட்ரி போட்டு விட்லான்னு இருக்கிற அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். பொதுவாக மிஷினில் துணி போடும்போது செப்பரேட் பண்ணி தான் போடுவேன். பெட்ஷீட் தனியாக, நம்ம வீட்டுக்கு போடுறது ட்ரெஸ்ஸுகள் தனியாக, யூனிஃபார்ம் தனியாக, ஜென்ஸ் வியர்லாம் தனியாக, அப்படி தனித்தனியாக தான் போடுவேன். அதனால் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு அதையும் துவைச்சி எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட் லோடு போட்டு விட்டுட்டு நேற்று எடுத்து போட்டிருந்த துணி கொஞ்சம் இருந்து அதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம், அப்படின்னா கொஞ்சம் வேலை முடியுங்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். மழை சமயங்கிறதுனால ரொம்ப காயவும் மாட்டேங்குது. அதனால் வெயில் வரதை பார்த்து தான் வெளியில் போட்டு கொஞ்சம் காய வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. துணியை மடிக்கும் போதே ஈரமாக இருக்கிற துணிகளை வெளியில் போடுறதுக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்லா காஞ்ச துணிகளை கபோர்டுக்குள்ளே அடுக்கிறதுக்கும் அயன் பண்ண கொடுக்கக்கூடியது தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் போடுறதுக்கு கிட்ஸுக்கு யூனிஃபார்ம் வேணும். அதனாலேயே நான் கண்டிப்பாக எனக்கு அயன் பண்ணி கொடுத்தே ஆகணும். அதனால் நான் அயன் பண்ண துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஒரு பையிலே எடுத்து வச்சுட்டு அந்த அண்ணனுக்கு கால் பண்ணேன்னா அவங்க வந்து எனக்கு எடுத்துகிட்டு போய் அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் அதையும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சின்ன வேலைகளாக தெரியும், ஆனால் இது முடித்தா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிச்சிடலான்னு முடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது. மாடியில் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். மழை நேரங்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி விழும், இருந்தாலும் அது வாடி இருக்கா என்னன்னு செக் பண்ணி கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட் வச்சுருக்கேன், இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஸோ அந்த வேலையும் முடிச்சிட்டோன்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இருக்கிற ஹேங்கிங் பிளான்ட், இன்டோர் பிளான்ட் எல்லாமே ஒரு சிலது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், ஒரு சிலது நம்ம டெய்லி கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை கேர் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கையோடையே வீட்டையும் பெருக்கிடுதேன். நம்ம பெருக்கி குப்பைகள் எல்லாம் வெளியில் எடுத்தால் தான் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு பெருக்கல் பெருக்கி அவ்வளோத்தையும் குப்பைகளையும் வெளியில் தள்ளிடுதேன். இது எல்லாமே நான் காலையில் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள். இதை செஞ்சால் தான் எனக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நானே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். வேலைகள்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதிகமாக சூடாக குடிக்கணும் போல் தான் இருக்குது. அதனால் நல்ல ஒரு க்ரீன் டீ ரெடி பண்ணி குடிக்கலாம், அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி க்ரீன் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபீவர் விட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவேன். அதனால் அப்பப்போ ஏதாவது இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதனால இப்போது டீ கூட நான் பட்டர் பண்ண எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக
டீ குடிச்சிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நான் மேலே எழும்பி வந்தேன்னா கரெக்டாக வாஷிங் மிஷின் முடிஞ்சு சவுண்டு கொடுக்குது. கரெக்டாக நான் போட்ட மிஷின் கரெக்ட் டைமில் முடிஞ்சிருக்குது. ஸோ எடுத்து வெளியில் காய போட்டுட்டு அடுத்த லோட உள்ளே ஃபில் பண்ணி விட்டுருந்தேன். மழை நேரங்கிறதுனால வெயில் பார்த்து பார்த்து துணியெல்லாம் காய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் நல்ல 1.5 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பசிச்சுது. நல்லா ஹெவியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிடணும் போல் இருந்து. இந்த நேரத்தில் கஞ்செல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. அதேமாதிரி இன்றைக்கி அம்மா வந்து எனக்கு நல்லா பூண்டு போட்டு அரிசி உடச்சி போட்டு கஞ்சி வச்சு கொடுத்து விட்ருந்தாங்க. உப்பு சுள்ளுன்னு போட்டு கஞ்சி குடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தளர்ச்சியெல்லாம் மாறின மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு தொட்டுக்கிட அத்தை வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்காங்க. அத்தை பண்ண பீன்ஸ் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 இருக்கும் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரே விசில் சத்தம், வீடு ஃபுல்லாக ஒரே கிழங்கு மணம். அதனால் ஒரே ஒரு கிழங்காவது டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி கொஞ்சம் கிழங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டாக மேலே வந்தேன். மேலே வந்ததும் திருப்பி வாஷிங் மிஷின் என்ன கூப்பிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்து கொடுத்த பெட்ஷீட் துவைக்க போட்டிருந்தது, துவைச்சி முடிஞ்சிருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் வெயிலும் தெரிஞ்சுது. இப்போ இதை காய போட்டுடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்துக்கொண்டு வெளியில் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டாக சாப்பிட்டதுமே படுக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதை முடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்ருந்தேன். வேலைகளை பார்க்கன்னு தான் உட்காந்துருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டேன். 4:30 இருக்கும். கண்ணு திறந்து பார்க்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்கேன் கொஞ்சம் மழை வர மாதிரி கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிட்டு, ஐயையோ துவைச்சி போட்ட துணியெல்லாம் போச்சே அப்படி சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்து அவ்வளோத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப், ஒரு அட்வைஸ் கொடுக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவைச்ச துணியை நம்ம காஞ்சி எடுக்கும்போதே கையோட மடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். எடுத்துக்கொண்டு போட்டுட்டு கொஞ்சம் கழிக்கட்டுமேன்னு நினச்சோன்னா அதில் ஒரு சோம்பரை பிடிக்கும். கண்டிப்பாக 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த துணி கிளியர் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். துவைச்ச துணிகளை உடனே மடித்து வச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். துணியெல்லாம் மடித்த கையோடையே அவங்கவுங்க செல்ஃபில் கொண்டு அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுகளை ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விண்டோக்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறதேன். ஈவினிங் ஆக ஆரம்பிச்சுட்டு இனிமேல் கொசுவும் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் விண்டோக்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன்.
நல்லா தலைக்கு குளிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிட்டு தலைக்கு குளித்து கொஞ்சம் தலைலாம் வேத்த மாதிரி இருந்து சரி கொஞ்சம் சூடு வெந்நி வச்சு குளிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா தலைக்கு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கேன். 5 o'clock அப்புறம் குளிச்சிருக்கேன். அதனால் தலையை நல்லா காய வைக்கணும், இன்னும் திருப்பியும் சளி பிடிச்சி காய்ச்சல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃபேனை போட்டுட்டு கொஞ்சம் தலை காயதுக்காக உட்காந்துருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் பசிச்சுது, அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கையில் கத்தி பிடிச்சி வெட்ட முடியல, இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் வயிறை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன். வாய் ஃபுல்லுமே கொஞ்சம் மந்த பிடிச்ச மாதிரி, வாய் சாப்பிட்றதுக்கே இஷ்டமே இல்லாத மாதிரி கசந்துட்டு அப்படி இருந்துச்சு. சாப்பிடவே இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஏதாவது எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டது தான். ஆரஞ்சு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது, அந்த புளிப்பு இனிப்பு சாப்பிட நல்லா இருந்துச்சு. மற்றபடி மாதுளை வாயில் வைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிட்டு. இனிமேல் கிட்ஸும் வருவாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பணும். ஸோ வீட்டில் லைட்லாம் போட்டுட்டு அடுத்தலாம் ரெடியாக போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அயன் பண்ண துணியும் வந்துட்டு இதில் பாருங்கள், பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் அயன் பண்ணி வாங்கிட்டேன். அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் கிட்ஸு கிளம்பி ஸ்கூல் கிளம்புறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கூடவே என் ஹஸ்பண்டோட டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே அயன் பண்ணி வாங்கிட்டேன். அப்போ அவங்களோட வேலையும் எனக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock. கிட்ஸ் இப்போ ஸ்கூல்லேயே டியூஷன் போயிட்டு 7 o'clock தான் வீட்டுக்கே வந்து சேருவாங்க. ஒரு நிமிஷம் வா, உனக்கு ரொம்ப பசிக்குன்னு தெரிஞ்சு தான் நான் ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்கேன். பிரியாணியா? என்ன ஒரு ஒளிவட்டம் முகத்தில். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஷ்டப்படுறது வந்து ஃபுட்டுக்காக தான் இருக்கும். அவங்களுக்கு ஃபேவரட்டான நிறைய டிஷ்ஷுகள் உங்களுக்கு கிடைக்காது, அவங்க விருப்பப்படுற நேரம் விருப்பமான ஃபுட்டுகள் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி என் கிட்ஸுக்கு எங்கள் அம்மா அவங்களுக்காக பிரியாணி கொடுத்து விட்ருக்காங்க. பிரியாணி கூட ஒரு முட்டை மட்டும் பொரித்து சாப்பாடை கொடுத்தேன்னா ஆகாஷோட ஃபேவரேட் ஆயிரும், அவன் நல்லா சாப்பிடுவான். அதுக்காக அவனுக்கு வச்சு கொடுத்துட்ருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி, கிட்ஸுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் இருக்க அந்த ஸ்மைல் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆக்கி நம்ம உடம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரும். ஆகாஷ் 1 வீக்காக பிரியாணி கேட்டு இன்றைக்கி தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. என்னையும் டேஸ்ட் பண்ண சொல்லி என்னையும் சாப்பிட வச்சான். இன்ஜெக்ஷன் போட வேறு ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ வயிறை ஃபில் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அதனால் கடைன்னு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுறேன். எனக்கு கை பயங்கரமாக பெயின் இருக்குது. கிட்டத்தட்ட நாளைக்குள்ளே எனக்கு டோசேஜ் முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி. ரெடி ஆயாச்சு. கிட்ஸும் எங்கள் கூட இன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டாங்க, மற்றபடி காரில் வெயிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து 5 kilometer தள்ளி தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ரெடியாகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துட்டேன். பயங்கர பெயின். இப்போ போடுற ஆன்டிபயோட்டிக் எல்லாமே பயங்கர ஹெவி டோஸு. பயங்கர பெயினாக இருந்துச்சு. ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் தாகமாகவே இருந்த மாதிரி இருந்து, தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கலை. அதனால் கொஞ்சம் இளநீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் இளநீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி கிட்ஸும் நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நெக்ஸ்ட்டாக தூங்க போகிறேன். பகலில் எவ்வளோ தான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலும் நைட்டு தூக்கத்துக்கு ஈக்குவல் ஆகாது. நைட்டு 8 மணி நேரம் தூங்கி முழிச்சாலே மார்னிங் எழும்பும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னு இருந்தாலே வீட்டில் சும்மா இருக்கிறோங்கிறது இல்லை, உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் எங்கெங்கே வேலைகளை நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 10 o'clock ஆகிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.